திருவாரூர் ஆழி தேரை இழுக்கக்கூடிய இந்த வடம் எங்கே தயாரிக்கப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆழித்தேரின் உச்சியில் இருக்கக்கூடிய அந்த கலசத்தை என்ன முறையில் இவங்க தயார் பண்ணுறாங்கன்னு தெரியுமா? இந்த தேரை தயார் செய்கிறதுக்கு எத்தனை மூங்கில் மரங்களை இவங்க பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டால் உண்மையிலேயே ஆச்சரியப்படுவீங்க. தேரோட்டத்துக்கு எத்தனை நாளைக்கு முன்னாடியிலேருந்து இந்த தேரை தயார் செய்கிற வேலையில் ஈடுபடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? பிரம்மாண்ட ஆழி தேருக்கு முன்புறத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குதிரை வாகனங்கள் என்ன முறையில் தயார் பண்ணுறாங்கன்னு பார்த்துருக்கீங்களா? இந்த அம்மா இப்போ சுத்தம் பண்ணிக்கிருக்காங்களே, இந்த பொருளை இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஆணியே பயன்படுத்தாமல் தென்னை நாரில் தயாரித்த கயிறை வச்சு கட்டப்பட்ட இந்த தேரோட பிரம்மாண்டத்தை கிட்ட போய் பார்த்துருக்கீங்களா? இந்த தேரை சுற்றி ஆய்வு பண்ணக்கூடிய இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேரான திருவாரூர் ஆழித்தேர் என்ன முறையில் கட்டமைச்சு கொண்டு வர்றாங்க அப்படின்றத இந்த காணொலியில் நம்ம முழுமையாக பார்க்க இருக்கோங்க. காணொலியை முழுமையாக பாருங்கள். தேரை பற்றி பல தகவல்கள் உங்களுக்கு புதுசாக கிடைக்கும். என் பேர் ஸ்ரீதர். இந்த கோயிலுடைய உள்துறை கட்டில் பரம்பரை அரங்காவலருடைய பிரதர்ஸ் சன். அப்படிங்களா? நீங்கள் தான் இப்போ இந்த தேர் கட்டுமானம் இதெல்லாம் வந்து பார்த்து நான் தான் வேறுபாடு பார்த்துக்கிறேன். சரி சரி சார். இங்கே எத்தனை தேரியா இருக்குது? தேரோட பேர்லாம் என்னங்க? மொத்தம் 5 தேர். விநாயகருக்கு ஒரு தேர், சுப்பிரமணிய சுவாமிக்கு ஒரு தேர், பெரிய தேர் வந்து தியாகராஜ சுவாமிக்கு, அதுக்கு பின்னாடி வந்து அம்பாள் தேர் இருக்கு, அதுக்கு பின்னாடி சண்டிகேஸ்வரர் தேர். மொத்தம் 5 தேர். 5 தேரும் ஒரே நாளில் இழுத்துருவாங்க? ஒரே நாள் இழுத்துருவோம். ஒரே நாளில் இழுத்து திருப்பி இங்கே கொண்டாந்து ஒரே நாளில் நிப்பாட்டிடுவோம். காலையில் 5 மணிக்கு ஆரம்பம், சாயங்காலம் ஒரு 6:30-7 மணிக்கு தேர் எல்லாமே நிலைக்கு கொண்டாந்துருவீங்க. இப்போ எத்தனாம் தேதி இந்த தேரோட்டம் நடக்குது? 29ஆம் தேதி. 29ஆம் தேதி. இப்போ இந்த தேர் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா எவ்வளோ நாளைக்கு முன்னாடி வேலை ஆரம்பிப்பீங்க? 45 நாளைக்கு முன்னாடி வேலை ஆரம்பம். டெண்டர் போடுறது 60 நாளைக்கு முன்னாடி. ஒவ்வொரு வேலைக்கும் டெண்டர் போடுவோம். அந்த டெண்டர் போடுறது 60 நாளைக்கு முன்னாடி. வேலை ஆரம்பிக்கிறது தேர் ஓட்டுறதுக்கு 45 நாளைக்கு முன்னாடி, 1.5 மாதத்துக்கு முன்னாடி வேலை ஆரம்பிக்கும். 45 நாளில் இந்த வேலை எல்லாமே முடிச்சிடும். இப்போ இங்கே மேலே ஃபுல்லாக வெறும் மூங்கி மரமாக ஏற்றி கட்டியிருக்காங்க. இது எவ்வளோ மரம் இருக்கும் அதில்? மூங்கி மரம் இது மேலே கிட்டத்தட்ட ஒரு 6000 மூங்கில் வெட்டுறோம் வருஷத்துக்கு. எல்லா தேருக்கும் சேர்த்து 5 தேருக்கும் சேர்த்து 6000 மூங்கில் வெட்டுறோம். எல்லா மூங்கிலும் இப்படி கயிறு கட்டி ஒன்று ஒன்றா தான் மேலே ஏற்றுறாங்க? ஆமாம், எல்லாமே சகடை போட்டு மேலே ஏற்றிடுவாங்க. ஓகே ஓகே. இப்போ இங்கே நிற்கிற தேர் வந்து இப்போ புது தேர். இது எந்த வருஷம் கட்டப்பட்டது? இது எவ்வளோ அமௌண்ட்டில் சார் கட்டினாங்க? இந்த தேர் கட்டி 10 வருஷம் ஆகுது. இந்த தேர். இதுக்கு முன்னாடி இருந்த தேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் ஓடி இருக்கு. 20 வருஷம் ஓடி இருக்கு. இப்போ இந்த தேர் 15 வருஷம் 20 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து எப்படி கோயில் திருப்பணி பண்ணுறோமோ அதே மாரி தேரியும் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஓடுறப்ப ஒரு அந்த உழுக்கல்னால கொஞ்சம் லூஸ் ஆகிடும், எல்லாம் இதாகிடும். ஸோ அதை எல்லாமே ரெனோவேஷன் பண்ணுறது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ரெனோவேஷன் ஆச்சு இது. அதுக்கப்புறம் தான் ஓடிச்சு. ஓகே. இப்போ இந்த தேர் வந்து எவ்வளோ பட்ஜெட்டில் செஞ்சது? பட்ஜெட்டுன்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் கிட்டத்தட்ட 40,000-50 லட்சம் ரூபா ஆகும். 5 தேரையும் ஒரு வருஷத்துக்கு ரெடி பண்ணி ஓட்டி திருப்பி நிலை கொண்டு வர்றதுக்கு 45,000-50 லட்சம் ரூபா ஆகுது. சும்மா சாதாரணமாக ரெடி பண்ணுறதுக்கே அவ்வளோதான் ஆகுன்றீங்களா? புதுசாக செய்கிறதுனா எவ்வளோதாகும்? புதுசு செய்கிறது இப்போக்கி சாத்தியமே கிடையாது. ஏன்னா அதில் இருக்கிற பொம்மைகள்லாம் பழமையான பொம்மைகள். அந்த பொம்மைகள் அதே பொம்மையை தான் எப்பொழுதுமே யூஸ் பண்ணுவோம். உள்ளார இருக்க மரங்களை மாத்திரம்தான் மாற்றுவோம். அந்த மாதிரி மரங்கள் மாத்திரப்போ ஒரு 30-40 லட்சம் ரூபாய்க்கு அந்த மரங்கள் வாங்கி செய்கிற மாதிரி இருக்கும். இப்போ தேருக்கு வெளியில் உள்ள அந்த இது வந்து அப்படியே தான் இருக்கும் பழங்காலம்? அது எப்பொழுதுமே அப்படி தான் இருக்கும். அதெல்லாம் எத்தனை வருஷம் முன்னாடி செஞ்சது? அதெல்லாம் அதுதான் நான் சொன்னேன். அந்த வெளியில் உள்ளது வந்து பழமையானது அப்படியே இருக்கு. வெளியில் உள்ள பொம்மைகள்லாம் அதே பழைய பொம்மைகள் தான். மொத்தம் ஒரு 600 பொம்மைகள் இருக்கு அதில். வந்து ஹைட்ராலிக்னு சொல்கிறாங்க. இது வந்து எந்த வருஷம் மாற்றினீங்க? இதுக்கு முன்னாடி ஹைட்ராலிக் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இதை இழுத்தீங்க? ஹைட்ராலிக் முன்னாடி வந்து உங்களுக்கு மர வீல் தான் இருந்தது. இப்போதான் ஸ்டீல் வீல், ஸ்டீல் ஆக்சல் போட்டிருக்காங்க. இந்த ஸ்டீல் வீல், ஸ்டீல் ஆக்சல் போட்டு கிட்டத்தட்ட இப்போ ஒரு 40 வருஷம் ஆகுது. ஸ்டீல் வீல் போட்டே 40 வருஷம் ஆச்சுங்களா? அதுக்கு முன்னாடி வந்து மரத்தில் வீல் இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்டீல் வீல் போட்டதுலேருந்து வந்து அந்த வீலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஹைட்ராலிக் பிரேக் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம்.
இப்போ இதுக்கு 4 ஹைட்ராலிக் பிரேக் இருக்கு. இப்ப தேர் போறப்ப வந்து தள்ளுறதுக்கு வந்து அதுக்கு எதுவும் மோட்டார் இருக்கா உள்ள இல்ல இழுக்கிறது தானா? தள்ளுறதுக்கு வந்து பின்னாடி புல்டோசர் யூஸ் பண்ணோம். ஆ. D12 புல்டோசரு, 2 புல்டோசர் 2 வீலையும் தள்ளும் பின்னாடி. ஓ. அது ஒரு மொமெண்டம் தான் கொடுக்கும். முதல்ல ஒரு இனிஷியல் கொடுக்கும், அதுக்கப்புறம் இழுக்க ஆரம்பிச்சிருவாங்க மக்கள். இது ஒரு 320 டன்னு வெயிட் இது. ஆ. இந்த தேரோடைய வெயிட்டு கீழே மொத்தம் 240 டன்னு. இந்த மேலே கட்டுமானம் வந்து ஒரு 80 டன்னு வெயிட்டு. மொத்தம் 320 டன்னு. 320 டன் weight. ஆமா. இது ஹைட்டு வந்து 96 அடி, ஆ. அகலம் வந்து 45 அடி. ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேருன்றாங்க. ஆமா. இதுக்கு மேல பெரிய தேர் எங்கேயும் கிடையாது. ஏன்னா இவ்வளோ வெயிட்டு, இவ்வளோ அகலம், இவ்வளோ ஹைட்ல எங்கேயுமே தேர் கிடையாது. அதே மாதிரி இது திரும்புறது வந்து மீதி தேர் திருப்புற மாதிரி திரும்புறது கிடையாது. இதை கொண்டு போய் கார்னரில் நிப்பாட்டிட்டு கீழே வந்து ஸ்டீல் பிளேட் போட்டு அந்த பிளேட்டில் தான் சறுக்கி தேரை வந்து ரைட் சைடோ திருப்புவோம். ஸோ அது பார்க்குறது ஒரு பெரிய அழகு. டேர்னிங் பார்க்குறது தான் அந்த தேருடைய ரொம்ப அழகும்பாங்க எல்லாரும். அதை திரும்புறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ இந்த தேர் இழுக்கிறதுக்கான வடம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இது கண்டெய்னர் ஷிப்புக்கு போடக்கூடிய அந்த ரோப்பு வந்து யூஸ் பண்ணுறீங்க. இது கண்டெய்னர் ஷிப்போட ரோப் வந்து எவ்வளோ நாளாக யூஸ் பண்ணுறீங்க? அதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? இதே ரோப்பு தான். முந்தி வந்து தேங்காய் நார் ரோப்பு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ 10 வருஷமாக வந்து இது வந்து இந்த மணிலா ரோப் யூஸ் பண்ணுறோம். மணிலா கண்டெய்னர் ஷிப்புக்கு யூஸ் பண்ணுற மிகப்பெரிய ரோப். அதே ரோப்பு தான் அது. இது பூனாலேருந்து செஞ்சு வந்தது அந்த ரோப்பெல்லாம். ஆமாம், கார்வார் ரோப்ஸ்ன்னு அவங்க பண்ணி கொடுத்தாங்க. இதோடைய சுத்தளவு வந்து 18 இன்ச்சு. கயிறோட சுத்தளவு? கயிறோட சுத்தளவு 18 இன்ச்சு. லெங்க்த்து வந்து 240 அடி. 240 அடி. அது மொத்தம் எத்தனை கிலோங்க இருக்கு? மொத்தம் 4 வடம் வரும். ஒவ்வொரு வடத்துலையும் கிட்டத்தட்ட 3000லேருந்து 4000 பேர் இழுப்பாங்க ஒரு வடத்தில். ஸோ 4 வடமும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 16,000 பேர் இழுப்பாங்க. வேற எல்லாரும் வரணும். ஒரு தடவையாவது வாழ்க்கையில் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அது. அதை வந்து பார்த்துட்டு இந்த தேரை வடம் பிடிச்சி இழுத்தா அதில் கிடைக்கிற புண்ணியம் நிறையா. அன்னைக்கு ஒரு நாளைக்கு மாத்திரம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் பேர் இருப்பாங்க திருவாரூரில். ஸோ முன்கூட்டியே புக் பண்ணிவிட்டு வந்து தேரை பார்த்துட்டு அந்த அழகை ரசிச்சுட்டு போனீங்கன்னா, மேலே அலங்கார பொருட்கள்லாம் இன்னும் ஏற்றலை, இன்னும் ஏற்றிடுவோம். அதெல்லாம் வந்து ஒரு 27, 28 தேதியில் ஏற்றிடுவோம். ஸோ அதெல்லாம் அலங்காரம் பண்ணதுக்கப்புறம் அந்த தேரை பார்த்தா தான் அதோடைய அழகு. தேரை வந்து வெளியிலேருந்து பார்க்கணும், கிட்டக்கு நின்று பார்த்தோம்னா அதோடைய அழகு இல்லை. வெளியிலேருந்து பார்த்து தேர் ஓடுறதை பார்க்கணும். வந்துட்டு பழைய ஸ்பீசியஸ் சொல்லக்கூடிய பழங்கால விஷயங்கள், நம்ம பாம்பு யாழம், கொடி யாழம், கோயில் கோபுரத்தில் இருக்கிறதெல்லாம் சிம்ம யாழம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தேரில் வந்து அலங்கார பொருட்களாக வைக்கிறாங்க. இந்த தேர்ல வந்துட்டு 4 குதிரைகள் கூட்டப்படுது. அந்த 4 குதிரைகளும் பார்த்தீங்கன்னா 4 வேதங்களை தெரிவிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அந்த 4 குதிரைகளுக்கு மத்தியில பாம்பு யாழத்தை கூட்டுவாங்க. தேர் அசைந்து வரும்போது அந்த குதிரைகளே தேரை இழுத்துட்டு வர்ற மாதிரி ஒரு ரம்மியமான காட்சி நீங்க பார்க்க முடியும். தேர் அசைந்தாடி வரும்போது அந்த குதிரைகளே வந்து தேரை இழுத்துட்டு வர்ற மாதிரியும் அந்த குதிரைகளோட கையில வந்து பிரம்மர் கையில கூட்டிடுவாங்க. நீங்க தேரோட்டத்துல போது பாத்தீங்கன்னா பிரம்மர் வந்து அந்த குதிரைகளை இயக்குற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி ஒரு இது எதுக்குமா யூஸ் பண்ணுவாங்க? சொந்தங்கய்யா, பேர் போகும்போது 2 பக்கம் பந்தம் பிடிப்பாங்கல்ல. ஆமா. ஓ, மேல அந்த இது மேல பந்தம் கட்டி இழுத்துட்டு போவாங்களா? அது வந்து கோப கலசம். தேர் கலசம் மேல, தேர் மேல வைக்கிற கலசம். தில்லையில பண்ணிருக்காங்களே, அந்த தில்லையில பண்ணாங்க. அது மாதிரி அந்த நான் போறேன் தெரியுமா? உங்க பேர் என்ன? என் நேம் பேர் கணபதி. கணபதி. இந்த ஹைட்ராலிக் வீல் பத்தி ஹைட்ராலிக் வந்து இது வந்து 1972 வரைக்கும் ஓடாம இருந்த தேர். அதுக்கப்புறம் 1972 வந்து
தலைவர் கலைஞர் வந்து திருச்சி பெல்லில் சொல்லி அதுக்கப்புறம் தான் இந்த 73ல இந்த பிரேக் செட் பண்ணி வீல் செட் பண்ணி இந்த பிரேக் செட் பண்ணி பிரேக்கு ரெடி பண்ணி ஹைட்ராலிக்கு இது ஹைட்ராலிக்கோட ஹேண்டிலு இது ஹைட்ராலிக்கு நாங்கள் வந்து 25ஆம் தேதி செட் பண்ணுவோம். அது இப்ப ஹைட்ராலிக் மாட்டாம இருக்குது. இப்போ மாட்டாம இருக்குது. ஒன்லி பேண்டு மாத்திரம் இருக்கு. பிரேக்கோட பேண்டு மாத்திரம் இருக்கு. இது 26 வந்து நாங்கள் இந்த இடத்துல பிரேக் வந்து செட் ஆயிரும். இந்த இடத்துல ஹைட்ராலிக் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி அந்த இடத்துல ஒரு ஹைட்ராலிக். அதுல வந்து 1973 வந்து இடையில ஒரு 6 வருஷம் ஓடாம இருக்குது. அதுக்கப்புறம் 86ல இருந்து கண்டினியூஸா நாங்கள் ஹைட்ராலிக் பண்ணி பெல்லோட அட்டாச் பண்ணி ஓட்டிட்டு இருக்கோம். இப்போ பெல்லில் வர்றது இல்லை. நாங்களே செட் பண்ணிக்கிறோம். ஆட்டான் சுகர் சேர்ந்து நாங்களே பிரேக் செட் பண்ணி ஓட்டிட்டு இருக்கோம். 25ஆம் தேதி எல்லாம் 10-5 பேர் 10 வீலையும் வெளியில கழட்டிட்டு கிரீஸ் பேக் பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணுவோம். இந்த இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக இதுக்கு ஹைட்ராலிக் செட் பண்ணி பேண்டை கீழே இறக்கி பேண்டை க்ளீன் பண்ணி கிரீஸ் பேக் பண்ணி ஹைட்ராலிக் செக் பண்ணி வீல இதில் ரோப்பை கட்டி. இப்ப இந்த வீலை வந்து தனியா கழட்டி வேலை பார்ப்பீங்களா? ஆமா, வீல வெளில கொண்டு வந்து அடி வீல வெளில கொண்டு வந்து பண்ணிட்டு கெரோசின் போட்டு க்ளீன் பண்ணிட்டு கிரீஸ் பேக் பண்ணி திருப்பி உள்ள இது பண்ணி போட்டு பிரேக் செட் பண்ணி 27ஆம் தேதி மதியம் அப்படி இல்லைன்னா ஈவினிங் இதில் ஒரு ரோப்பை போட்டு வீலில் சுற்றி டிராக்டரை வச்சு இழுத்து பிரேக் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவோம். செக் பண்ணி அது ப்ராப்பராக எல்லாமே வருஷம். இது வந்து எங்களுடைய பணி. இது சிவன் சின்னவருக்கு 1986 நாங்கள் ஒரு டீமாக செஞ்சு அதில் எங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. கோயிலில் பண்ணுற மதியம் ரைட்டுக்கு தனி லெஃப்ட்டுக்கு தனி பேக் வீல் ரெண்டுக்கும் சென்டரில் இருக்கும். அது பேக் வீல் வந்து நாங்கள் ஏதாவது ப்ராப்ளம் இல்லை யாராவது கீழே விழுந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் தான் தேரை நிப்பாட்டணும் அப்படின்னா தான் 4 வீலையும் அப்ளை பண்ணி நிப்பாட்டணும். இல்லை அப்படின்னா ரைட் சைடு போகணும் அப்படின்னு சொன்னால் ரைட்ல ஒரு முட்டுக்கட்டை வைக்கும்போது அடிச்சோம்னா அடி போகும். லெஃப்ட்டுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் லெஃப்ட்ல ஒரு முட்டுக்கட்டை வச்சு அடித்தோம்னா அடி போகும். 4 வீலும் பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நிப்பாட்டுற மாதிரி இருந்ததுன்னா 3 பிரேக்கும் அடித்தோம்னா அதே அட்டெண்ட் ஆகுது. அது எப்படி கோஆர்டினேட் பண்ணுவீங்க? தனித்தனியா ஆளு பிரேக் பிடிக்கிறப்ப ஒரே டைம்ல நிப்பாட்டணும்னா எப்படி நீங்க அதை இன்ஸ்ட்ரக்ஷன் தெரியுது இல்ல? ஐயா இருக்காங்களா, அவங்களோட அப்பா காலத்துல இருந்து நாங்க எடுத்துக்கிட்டோம். அவங்க அப்பா அங்க நின்று சொல்லுவாங்க தேர் இதுங்கிறது. டோசர் இந்த பக்கம் போகணும் அப்படின்னா இந்த சைடு டோசர் அடிக்க வச்சு இந்த பக்கம் வரணும். இல்ல இந்த பக்கம் தேர் வரணும்னா இந்த சைடு டோசர் அடிக்க வச்சு இந்த பக்கம். எங்களுக்கு ஸ்டேட் கண்டிஷன் 1986ல இருந்து நாங்கள் ரெகுலராக இதை ஓட்டி பண்ணிட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு தெரியும் வீலோட பேஸ் என்ன, மேலே பில்டிங்கோட இது என்னங்கிறது. அதை வச்சு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே வேணும் அங்கே ஒரு அடி தண்ணி தான். அதான் அசம்பாவிதங்கள் இது வரைக்கும் நடந்தது இல்லை. அதுமாரி ஏதாவது ஒன்று அப்படின்னு சொன்னால் 4 பிளேக்கையும் அப்ளை பண்ணி நிப்பாட்டிக்கிறோம்.